உங்களில் நிறைய பேர் கேட்ட தந்தூரி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கிலோ சிக்கனில் முள்ளும் கறியுமா இருக்கிறத தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கிற பீஸில் மசாலா போடணும். வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் 65 மசாலாவில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக வேணும்னா இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே லிங்க் இருக்குது. 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 24 கேரட் கோல்டு ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் பாஸ்மதி, ஜீரக சம்பா எது வேணுமோ எடுத்துக்கலாம். 2 தடவை நல்லா அலசிட்டு 3வது தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ சாப்பாட்டுக்குள்ள அளவு எல்லாமே நான் சொல்கிறேன். 4 வெங்காயம், 3 தக்காளி, 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது பிரியாணி சட்டியில் 1/4 கப் சமையல் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 3 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 3 பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா இந்த அளவு கலர் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி கெட்டும் போகாது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வடை போனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் பீஸ் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். இங்கே பிரியாணியில் போடுற சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வாசனைக்காக கம்மியாக சேர்த்துருக்கேன். அது கூடவே மல்லி இலை, புதினா இலை, 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். தக்காளியும் தயிரும் சேர்க்கறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் மல்லி புதினா வதங்குறது தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு இந்த அளவு வந்திருக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 பொருள் மட்டுமே சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் மசாலா பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டேன். இதே மாதிரி மசாலா பெரட்டி ஓவர் நைட் வச்சுருந்தாலும் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் 24 கேரட் கோல்டு ரைஸ் எடுத்ததுனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பிரியாணிக்கு எப்போ தண்ணி சேர்த்தாலுமே நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். டைரெக்டாக தண்ணி அளந்து பச்சை தண்ணி சேர்க்க வேணாம். சூடான தண்ணி சேர்க்கறதுனால சேர்த்த உடனே கொதி வந்துடும். ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. அரிசியும் தண்ணியும் திரண்டு வர நேரத்தில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் வச்சுட்டு சார்கோல் கறி துண்டு இருக்கு இல்லையா, விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணி வரோம்ல, அந்த கறி துண்டு தான் நாங்கள் சேர்த்து வச்சுருப்போம். அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி சின்ன கட்டோரியில் வச்சு நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்க மறந்துட்டு அப்புறமா சேர்த்துருந்தேன். 15 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு இந்த மாதிரி அடியில் தோசைக்கல் வச்சு தம் போட்டுடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தம் ஆகி வந்திருக்கும். சிக்கன்லேயும் அரிசிலையும் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தந்தூரி சிக்கன் பிரியாணி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?